الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள், அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் பேசப்படக்கூடிய சபையில் இறங்குகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். பொதுவாக ஒரு சபையில் மார்க்கம் குறித்து பேசுகிற பொழுது அந்த சபையில் அமர்ந்து அனைவரும் கேட்பது என்பது இறைவனுக்கு பிடித்தமான ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் பேசப்படுகிறதோ அங்கு வானத்திலிருந்து ஒரு வானவர் கூட்டம் இறங்குகிறார்கள். அவர்கள் அந்த கூட்டத்தை, அந்த சபையை தங்களுடைய இறக்கைகளால் மூடிக்கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். எதுவரைக்கும் இறக்கைகளால் அவர்கள் மூடிக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சபை களைகிற வரைக்கும் இறக்கைகளால் மூடிக்கொள்கிறார்கள். சபை களைந்த உடனே வானத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களிடத்திலே தெரிந்து கொண்டே கேட்பானாம், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், இந்த மாதிரி இன்ன இடத்துல இன்ன ஏரியாவில் உன்னை பற்றியும் உன் மார்க்கத்தை பற்றியும் உன் தூதரை பற்றியும் ஒரு கூட்டம் அமர்ந்து பேசி கொண்டிருந்தது, அந்த கூட்டத்திலிருந்து தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அவர்கள் என்ன பேசி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் தெரிந்து கொண்டே கேட்பானா, அவர்கள் என்ன பேசி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே வானவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், அவர்கள் ரொம்ப பயப்படுறாங்களா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்களாம். எதை கண்டு பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அப்ப அவர்கள் உன்னுடைய நரகத்தை கண்டு பயப்படுகிறார்கள் என்று வானவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். பார்க்கலடா அல்லாஹ், பார்த்தா எப்படி பயப்படுவாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா. பிறகு வேறு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப வானவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ், அவங்க ரொம்ப ஆசை வைக்கிறாங்களா அல்லாஹ், எதன் மீது ஆசை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பானா. உன்னுடைய சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கிறார்கள் என்று வானவர்கள் சொல்லுவார்களாம். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானா. பார்க்கலடா அல்லாஹ் அப்படிம்பாங்க. பார்த்தா எவ்வளவு ஆசை வைப்பாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானா. யா அல்லாஹ், அதுல கடைசியா ஒரு ஆளு அந்த சபையில வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வானவர்கள் சொல்லுவாங்களாம். அந்த கடைசியா வந்து கலந்து கொண்டாங்க, அவர் பாவத்தை மன்னிச்சோம், அந்த சபையில இருந்தாங்கல்ல அவங்க பாவத்தை மன்னிச்சோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. பொதுவாக மார்க்கத்தை பற்றி பேசுகிற சபை அப்படின்றது இறைவனுடைய பொருத்தத்தை பெறுகிற ஒரு சபை. நிறைய பேர் இந்த சபையை அலட்சியம் செஞ்சுட்டு போறாங்க. போறவர்களை அல்லாஹ் அலட்சியம் செய்வான். போறாங்கல்ல, போகிறவர்களை அல்லாஹ் அலட்சியம் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் வேகமா வந்தார்,
முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாரு. ரெண்டாவது ஒருத்தர் வந்தாரு, அப்படியே பார்த்தாரு, அப்படி கடைசியா உட்கார்ந்துட்டாரு. மூணாவதா ஒருத்தர் வந்தாரு, இப்படி எட்டி பார்த்தாரு, அப்படியே போயிட்டாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முதல்ல முன்னாடி வந்து உட்கார்ந்தார்ல அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான். இரண்டாவது ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார்ல அவரையும் அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான். அலட்சியம் செய்து போனார்ல அவரை அல்லாஹ்வும் அலட்சியம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப மார்க்கம் பேசுகிற சபை என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பொருந்தி கொள்ளுகிறான் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தை நல்வழியில் உருவாக்குவதற்கான ஒரு பேச்சு நடைபெறுகிற இடம்தான் மார்க்க சொற்பொழிவு நடக்கிற இடம். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, நம்ம 2 மணி நேரம் பேசல, நம்ம 1.5 மணி நேரம் பேசல, 1 மணி நேரம் பேசல, அல்லாஹ் நாடுனா ஒரு 20 நிமிஷம் தான் பேசுறோம். 20 நிமிடம் கூட சிலரால் இருப்பு கொள்ள முடியவில்லை, சலசலப்பை மட்டுமே உருவாக்க முடிகிறது. சிலரால் இருப்பு கொள்ள முடியவில்லை, சலசலப்பை மட்டுமே உருவாக்க முடிகிறது. உலகத்தை நோக்கிய பயணம் செல்போனும் பேச்சுமா இருந்துகிட்டே இருக்கு. செல்போனும் பேச்சுமா இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவனை நோக்கி அவனை வணங்குவதற்காக வணக்கத்தை நோக்கி வந்துவிட்டால் வணக்கத்தில் கவனம் இருக்கணுமே தவிர, வணக்கத்தை தவிர்த்து விட்டு உலகியலை நோக்கி பயணித்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுறோம்ல, தக்பீர் என்ன கட்டுறோம்? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம். எங்க உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பின்னாடி தூக்கி போட்டேன், அல்லாஹ் தான் பெருசு அப்படின்னு தக்பீர் கட்டுறோம். தக்பீர் கட்டி அவனுக்கு முன்னாடி நின்ற பிறகு டிண்டி 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 செல்போன் வந்துகிட்டே இருக்கு. அமர்த்துறதா கூடாதா, குனியலாமா குனியக்கூடாதா, இப்ப என்ன பண்றது? செல்போன் ஒரு இபாதத்துக்காக வணக்கத்துக்காக வந்த பிறகு செல்போனை கரெக்டா சைலண்ட்ல போடணும் அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். நம்ம மட்டும் தொழுகல, ஒரு ஜமாத்தே நடக்குது, அதுல 50-100 பேர் தொழுகிறாங்க, இமாம் வந்து தொலை வைக்கிறாரு, அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. ஏன்னா ஓதி தொலை வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? வாங்கு சொல்லும் போது காற்று பிரிந்தவனாக ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான், திரும்ப வந்துருவான். இகாமத்து சொல்லும் போது காற்று பிரிந்தவனாக ஷைத்தான் ஓடுகிறான், திரும்ப தக்பீர் கட்டணவன வந்துருவான். இப்ப பின்னாடி இருக்கிறவங்க அமைதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை, பேசாம நிக்க வேண்டியதுதான். ஓதுறவருக்கு டிண்டு 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 அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவர் அல்ஹம்து சூரா ஓதிக்கிட்டு இருக்கையில திடீர்னு வேற ஒரு சூறாக்கு ஜம்ப் ஆயிடுவார். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் தீமை ஏவுகிற ஒரு சைத்தான் இருக்கிறாங்க. சைத்தான் தொழுகையில மன உளைச்சலை ஏற்படுத்துவான், தீய எண்ணங்களை உருவாக்குவான், 2 ரக்காத்துக்களை மறக்கடிக்க செய்வான். 2 ரக்காத்து தொழுதமா 1 ரக்காத்து தொழுதமா என்ற சந்தேகத்தை உருவாக்குவான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இறைவனை வணங்குவதற்காக வந்த பிறகு முதல்ல இந்த உலக விஷயத்தை கட் பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும்? சைலண்ட்ல போடணும். சைலண்ட்ல போட்டு இப்படி டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டே வச்சிடக்கூடாது. அங்க யார் கூப்பிடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளை யார் கூப்பிடுறா? முகமது அலி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தொழுக நேரத்துல கூப்பிடலாமா? இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா பாரு, அதோட பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அல்லாஹ்வோட பேசுறதை விட்டுட்டு டிஸ்பிளேவோட பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் சஜிதாக்கு போவையில டிங் ஒரு கட்டு, அப்புறம் திரும்ப நிலைக்கு வந்துருவாரு. அந்த ஆளுக்கு தெரியுமா இந்த ஆள் தொழுகிறாருன்னு சொல்லி? தெரியாது. இவர் என்ன செய்வார்? வேகமா அவர் திரும்ப அடிப்பாரு. எத்தனை தடவை அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு திரும்ப அடிப்பார். இங்க இருக்கிற ஆளுக்கு பூரா பஞ்சாயத்தாயிரும். தொழுகையில யார் மேல யார் இங்கு வந்துச்சோ அவங்க மேல. ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்ததுங்க, நான் இதை சும்மா சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும் போது ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டார்னா அச்சுன்னு தும்மிட்டார். தும்முன உடனே ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டார்னா தும்முனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டார். தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சத்தமா சொல்லிட்டார். சத்தமா சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? இப்படி திரும்பி இப்படி முறை முறைக்கிறாங்க.
தொழுகையில இருந்தாலும் சத்தம் கூட கொடுத்துட்டாரு சொல்லிட்டு திரும்பி இப்படி முறைக்கிறாங்க. இவங்க எல்லாம் முறைக்கிறத பார்த்த உடனே அவர் தொழுதுகிட்டு என்ன செய்யறாரு, என் தாயின் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்றாரு. சொன்ன உடனே அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு தொடையில அடிச்சு அமர்த்துறாங்க அவரை. அவர் இப்படி பேசாம நிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம் அவர் நினைச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னைக்கு நம்மளை பிடின்னு பிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அழகா பக்கத்துல கூப்பிட்டு, தொழுகை என்பது இறைவனுக்காக உள்ளது, அதுல தொழுகையை தவிர வேற எந்த செயலும் இருக்கக்கூடாதுப்பா. தும்முனா அழுகம்னு சொல்லணும்னு சட்டம் தான், ஆனா அந்த தொழுகையில சொல்லணுங்கிறது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பா அரவணைச்சு அவருக்கு உபதேசம் பண்ணவன அந்த சஹாபி சொல்லுகிறார், உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை போன்ற ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்ப தொழுகை என்பது இறைவனுக்காக செய்கிற ஒரு வணக்கம். மார்க்கம் பேசுவது என்பது இறைவனுக்காக செய்கிற ஒரு காரியம். அந்த சபைகளை என்ன செய்யக்கூடாதுன்னா அலங்கோலப்படுத்தக்கூடாது. நமக்கு முடியலையா சத்தமில்லாம ஒதுங்கி போயிடணும். சத்தமில்லாம என்ன செய்யணும், இருக்கிற இடம் தெரியாம ஒதுங்கி போயிடணும். இருக்கிறவங்கள தொந்தரவு படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் இபாதத்து பாதிக்குதுல, எல்லாருக்கும் சங்கடத்தை உண்டு பண்ணதுல. அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுகிற எந்த வணக்கமாக இருந்தாலும் அதில் நாம் என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் காட்டக்கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட போய் பேசுகிற பொழுது ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சஹாபாக்கள்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு நிகழ்வுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல மக்கள்லாம் மக்காவுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தண்ணி அள்ளி கொடுக்கிற வேலையை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் ஃபலுல் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, தண்ணி அள்ளி இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகன் ஃபல்லு வீட்டுல போய் அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தண்ணி அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இது இவ்வளவு நேரம் குடிக்கிறவங்க பூரா யார், மக்கள் தானே. அப்ப இந்த தண்ணி அல்லாஹ்வுடைய தூதர், இது உங்களுக்கு இதையே கொடுங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் வேறல்ல நான் வேறல்ல அப்படின்னாங்கன்னா தூதருடைய அணுகுமுறை அவர்களை நேசிக்க வைத்தது, உயிருக்கு மேலாக பார்க்க வைத்தது. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை. அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படித்தான் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். மக்கள் வேற நாம வேற என்று நினைத்து தனித்தகுதியோடு ஒரு மனிதன் வாழ நினைத்தால் கண்டிப்பா இழிவை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். தனித்தகுதியோடு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லார் நிலைமையும் நம்ம பார்க்கிறோம்ல. ஒரு ஆபாசத்துல சிக்கி மாட்டி அசிங்கப்பட்டுருவான், ஒரு பொருளாதார ஊழல்ல சுற்றி மாசி அசிங்கப்பட்டுருவான். தனித்தகுதி என்பது மனிதனுக்கு கிடையவே கிடையாது. தனித்தகுதி அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு தனித்தகுதி இருப்பதாக சொன்னதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்துக்கு பேர் என்ன, அல்பா. அல்பா ஒட்டகம் வந்து தோற்காது என்று சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. யாருடைய ஒட்டகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம். அது தோற்கவே தோற்காது அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய மொத்த கான்செப்ட். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அல்பா ஒட்டகத்துக்கும் ஒரு இளைஞருடைய ஒட்டகத்துக்கும் பந்தயம் நடக்குது. ஓட்டகம் அந்த பந்தயம் நடக்குது. அப்ப அந்த பந்தயத்துல ஒரு இளைஞர் என்ன செஞ்சிட்டாருன்னா அல்பாவை ஜெயிச்சிட்டாரு. சஹாபாக்களுக்கு பூரா ஒரே கவலை, அல்பா தோத்து போச்சே, அல்பா தோத்து போச்சே அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, என்ன தெரியுமா, உயர்த்தப்படுகிற பொருள் ஒரு நாள் தாழ்த்தப்படும் அப்படின்னா, உயர்த்தப்படுகிற பொருள் ஒரு நாள் தாழ்த்தப்படும் அப்படின்னாங்க. இது மனித வாழ்க்கைக்கான பெரும் தத்துவம். உலகத்துல யாரும் சொல்லப்பட முடியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்ல முடியும். உயர 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 பறந்து கொண்டே இருக்கலாம். பறந்து விட்டோம், இனி இறங்க தேவையில்லை, அப்படியே பறந்துடலாம்னு யாரும் நினைக்கவே கூடாது. இறக்கும் ரப்புல் ஆலமீன். சிராய்ந்து விடுகிற பறவைகளை போல சரட்டுன்னு கீழே வந்து நிற்போம். அவனைதான் வாழ்ந்து கட்டவேன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்ந்து கட்டவே அப்படின்னு சொல்லுவோம்ல. உயர்த்துகிற பொருளை ஒரு நாள் அல்லாஹ் தாழ்த்துவார். எதையுமே ரப்பு உயர்த்துவதே கிடையாது, உயர்த்தியே வச்சிருக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னா தனித்தகுதி என்பது உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்ப தனித்தகுதி இறைவனிடத்துலதான் இருக்குதுன்னா அந்த இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான் நம்முடைய மொத்த வாழ்க்கையுமே அமைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுதான் நமக்கு பாடமா எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நமக்கு அதுதான் பாடமா கிடைக்குது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு
வசாபிரு வராபித்து ஒத்தக்குள்ளாக லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ரப்பு சொல்ற உபதேசம். பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். 4 விஷயம் ரப்பு சொல்றான். பொறுமையா இருங்க, கஷ்டத்தை சகிச்சுக்கங்க, உங்கள ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்திக்கங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. இந்த உலகத்திலேயே நீங்க ஜெயிச்சிருவீங்க, மறு உலகத்திலையும் ஜெயிச்சிருவீங்க என்று ரப்பு சொல்லுகிறார். இப்ப மனிதனிடத்துல பெருசா இருக்கிறது என்னன்னா அவசரம். அவசரம் தானே இருக்கு எல்லாத்தையும். நிதானம் இருக்குன்னு யார்கிட்டயா சொல்ல முடியுமா? யார்கிட்டயுமே நிதானம்லாம் பெரும்பாலும் கிடையாது. அவசரம் தான் அதிகமா இருக்குது. எல்லா இடத்திலும் அவசரம், எதிலுமே அவசரம். தொழுகையில கூட அவசரம், நோன்பு திறப்பதில் அவசரம். நோன்பு திறப்பதை கூட ரசூலுல்லாஹ் விரைவுபடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுல அவசரம் காட்டலாம். உலகத்துல எல்லா விஷயத்திலும் மனுஷன் என்ன இருக்கு? அவசரம் தான். எத்தனை பேர் பாருங்க பொறுமை இருக்குதா? காதுலயே செல்போன் வச்சுக்கிட்டு போறாங்க, இப்படியே முறுக்கிட்டு போறாங்க. டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது, அவ்வளவுதான். அடுத்து 108க்கு தான் அடிக்க வேண்டியது. அப்புறம் சைரன் சவுண்டு கேட்குது, ஆளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டுருக்கு. வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்போலோவில் கிடக்க வேண்டியதான், இல்லை மீனாட்சியில் கிடக்க வேண்டியதான், இல்லை ஜிஹெச்சில் கிடக்க வேண்டியதான். எதனால? இந்த அவசரம். சரி, இப்படிதான் போகணும், பேசிக்கிட்டு தான் இருக்கணும். அவ்வளோ பிஸியான மனுஷங்கிறதுனால தானே ஹெட்ஃபோன்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதையாவது காதுக்குள்ள, அதை 2 காதுலையும் வச்சுக்கிட்டு போகும்போது எந்த வண்டியிலையாவது சைடு மிர்ரர் இருக்காங்க? மிர்ரர் இருக்கா? சைடில் என்ன வண்டி வருது? ஹெல்மெட்டு போடணும்னு சட்டம் போட்டான். ஹெல்மெட்டு போட்டுட்டா என்ன அர்த்தம்? காருக்குள்ள இருக்கிற மாதிரி. ஹெல்மெட்டு போட்டுட்டா காருக்குள்ள இருக்கிற மாதிரி. பின்னாடி என்ன வருதுன்னு பார்க்கணும்னா மிர்ரரை பார்த்தா தான் தெரியும். ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டே இப்படி திரும்ப முடியாது, திரும்பினா முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஹெல்மெட் போடணும்னு சட்டம் வந்துருச்சு. எந்த வண்டியிலையாவது கண்ணாடி இருக்கா? பசங்க கண்ணாடியை ஆண்பாருக்கு கீழே வச்சிருக்காங்க. கண்ணாடி எங்க இருக்கு? ஆண்பாருக்கு கீழே இப்படி இருக்கு, காலை பார்க்கறதுக்கு. நம்ம போட்டிருக்க ஷூ கரெக்டா இருக்கா, கயர் அவுந்து இருக்கா இல்லையா, ரோட்ல தான் வண்டி போகுதா. மிர்ரர்ங்கிறது இப்படி இருக்கணும், இங்கிட்டு சைடு பார்க்கணும், இங்கிட்டு சைடு பார்க்கணும். இதுதான் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கவசம் போட்டாச்சுல. கடிவாளம் போட்ட குதிரை எப்படி போகும்? டக் 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 நேர போட்டுட்டே தான் இருக்கும். அவர் கயரை பிடிச்சி இழுத்துனாதான் திரும்பும், இல்லைன்னா என்ன செய்யும்? நேர போய்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரிதான் ஹெல்மெட்டு போடுறது. அப்ப மனிதனுக்கு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. அப்படி போய்கிட்டே செல்போன் பேசுறது, ஹெல்மெட்டை தூக்கி ஆண்பார்ல மாட்டிக்கிட்டு சுத்துறது, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அதை போட்டுருக்கலாமே நினைக்கிறது, கை கால் போன பிறகு வேதனைப்படுறது, எல்லாம் அவசியம். இதுல எங்க உலகத்துல நமக்கு என்ன வெற்றி இருக்கு? எங்க வெற்றி? நான் எல்லாம் பார்த்தேன். ஒரு சகோதரர் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தயவு செய்து நின்று பேசிட்டு போங்க. அவர் அந்த வண்டி எடுக்கிற நேரம் கூட இப்படியே போறாரு, இப்படியே போறாரு, இப்படியே வாராரு, இப்படியே போறாரு, இப்படியே வாராரு. ஒரு காலத்துல இப்படியே ஆனாலும் 1000 போல தெரியுது. இந்த பக்கம் திரும்ப முடியாம கூட போயிடும். இப்படி என்ன இந்த உலகத்துல? ஒண்ணுமே இல்லை. எதையும் கட்டி கொண்டு எந்த மனுஷன் இந்த செல்போனை கண்டுபிடிச்ச என்னைக்காவது செல்போன் பேசுறத பார்த்துருக்கீங்களா நீங்க? நம்ம தான் அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த செல்போனை கண்டுபிடிச்சத இதுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் லேண்ட்லைன்ல இருந்து பேசுறா, ஹலோ ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். அவனுக்கு லேண்ட்லைன் தான் வச்சிருக்கான். இன்னும் அவனுக்கு தான் இவ்வளவு பெரிய வாக்கி டைக்கு பேர் வச்சிருக்கான், அதுல பேசிட்டு போறேன். கண்டுபிடிச்சவன். நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னும் உலகத்துல பிஸியிலே தெரியல மனுஷனுக்கு அவசரம். அப்ப ரப்புல் ஆலமீன் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, எல்லாத்துலயும் அவசரப்படாதீங்க. மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். ரப்பு சொல்லுகிறான், மனிதன் அவசரக்காரனாக இருக்கிற. நன்மையை பெறுவதில் எப்படி அவசரப்படுகிறானோ அதே மாதிரி தீமையை பெறுவதிலும் அவசரப்படுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப உலகத்துல அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் சொல்லுகிற பொறுமையை எப்படி கடைபிடிக்க முடியும்? பொறுமை அப்படின்ன உடனே கஷ்டம் வரும்போது பொறுமையா இருக்கிறது மட்டும் இல்ல, அது இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்கல்ல. கஷ்டம் வரும்போது அது சகிச்சுக்கிறது இருக்குல்ல, சகிக்கிறது அப்படிங்கிறது பெருசா ஒண்ணும் நம்மகிட்ட இல்லாமலாம் கிடையாது, இருக்கு. நமக்கு தெரியறது இல்லை. நாம சகிச்சுதான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். யாராவது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்றதை நம்ம பார்க்க முடியுமா? சகிச்சுதான் வாழ்றோம். ஒரு பஸ்ல போறோம், 52 பேர் போகலாம், பிளஸ் 2 54 பேர் போகலாம். டிரைவர் கண்டக்டரோட சேர்ந்து 54 பேர் தான். 54 பேர் மட்டும் அந்த பஸ்ல போறோம். 100 பேர் போறாங்க. நின்று போறவனுக்கு அதே டிக்கெட்டு தான், உட்காந்து போறவனுக்கு அதே டிக்கெட்டு தான்.
இந்த அநியாயத்தை என்னைக்காவது தட்டி கேட்டிருக்கோமா? கேட்டா நாங்க நின்று போறதுக்கு எதுக்கு நான் ஒரே காசு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்கணுமா? கேட்டா அவங்க உன்னை யார் நின்று வர சொல்லி இறங்கி வண்டியை விட்டு அப்படின்னா அந்த வண்டியில 54 பேர் தான். ஆனா நான் நின்றுக்கிட்டு கூட போவேன்னு சொல்லி சகிச்சுக்கிறேன். பாத்தீங்களா? அந்த கூட்டத்துல கண்ட காத்து வாடையெல்லாம் அவர் நெருக்கடிங்க. அதையும் ஜெயிச்சுக்கிட்டு அப்படி பயணிக்கிறத பாக்குறோம்ல. அப்ப எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை நம்மகிட்ட இருக்கு. அப்ப குடும்பத்துல ஒரு கஷ்டம் நமக்கு வந்த பிறகு அதை நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னா அதை தீர்க்க நினைக்கிறோம். உடனே தீர்க்க நினைக்கிறோம். உடனே தீர்க்க முடியாதுங்க. சோதனை என்பது இறைவன் கொடுத்தது. அவன் தான் சரி செய்யணும். அவன் சரி செய்யாம நம்மால் தீர்க்கவே முடியாது. தீர்ப்பதற்கான முயற்சி செய்யலாமே தவிர அதில் அவசரம் காட்டக்கூடாது. அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். உங்களில் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக்கங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யுங்க. நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பலப்படுத்துங்க. நீ அவனுக்கு கொடுத்து உதவு, அவன் உனக்கு கொடுத்து உதவட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்வதில் தான் சமூகம் பலப்படும். அதான் அல்லாஹ் சொல்றான், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான்னா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். அப்ப இறைவனுடைய அருளை, அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவனும் அவனுடைய தூதரும் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். முக்கியமா நிதானம், அறிவு, இவை இரண்டும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் அதாவது நிரந்தரமா கொடுக்கப்பட்ட அறிவுகளோடு அவை இருக்கிறது. ஒரு தூக்கணாங்குருவியை பார்க்கிறோம், அது கூடு கட்டுறதை பார்க்கிறோம். இந்த குருவிக்கு எவ்வளவு பெரிய அறிவு பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதை தாண்டிய அறிவு இருக்கா? அது ஏரோப்ளானை கண்டுபிடிக்குமா? ராக்கெட்டை கண்டுபிடிக்குமா? விமானத்தை எதையும் கண்டுபிடிக்காது. கப்பலை கண்டுபிடிக்குமா? எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அரிசி விளையலைன்னா கோதுமை விளைவிக்கிறான்ற அறிவு அதுக்கு இருக்கா? அது கிடையாது. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு தூக்கணாங்குருவிக்கு இலையினுடைய நுனியில போய் ஒரு கூடு கட்டணும், அதுல 2 பாதை வைக்கணும், ஒரு பாதை அது வசிக்கிறதுக்கு, ஒரு பாதை பாம்பு வந்து ஏமாந்து போறதுக்கு. இவ்வளவுதான் இருக்குல்ல அறிவு. எந்த பாம்பாவது புத்து கட்டி பார்த்துருக்கீங்களா? பாம்பு புத்துன்னு சொல்றல, பாம்பு எங்கேயும் புத்து கட்டாது. கரையாந்தான் புத்து கட்டு, அந்த புத்துக்குள்ள போய் பாம்பு உட்கார்ந்துருக்கும். நம்ம அதை பாம்பு புத்து அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் அதுக்கு அறிவு. பாம்புக்கு புத்து கட்டுற அறிவுலாம் கிடையாது. எங்க அதை மண்ணள்ளிட்டு வந்து எங்க வச்சு கட்டினது, எந்த டிஸ்கவரியில் நம்ம பார்த்தோம்? அனகோண்டா வரைக்கும் காட்டிட்டான். ஏதாவது புத்து கட்டுறதை நம்ம பார்த்துருக்கோமா? பார்க்கல. அப்போ உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அறிவு இருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் சுதந்திரமாக சிந்திக்கிறதுக்கான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நாம் சந்தித்த விஷயங்களை அவன் புதுசா பார்ப்பான். நீங்க ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு போய் ரயில்வே ஜங்ஷன்ல பாட்டுங்க ரயிலு கத்துவான். ரயில போய் இப்படி பாக்குறாங்க அப்ப நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அதுதான் புதுசு. ஒவ்வொன்றையும் புதுசா கத்துக்கிட்டே இருப்பான். ஏரோப்ளா பறக்குது அப்படின்னா ஏரோப்ளானை பார்த்தா அவனுக்கு புதுசா தெரியும். நமக்கு அதுல எத்தனை தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன், நம்ம பாரு, எனக்கு பிறந்த பிள்ளை எப்படி பாரு, இப்படி நம்ம நினைச்சோம்னா இது அறியாம. அப்ப ஒவ்வொரு மனிதன் உலகத்தில் ஒவ்வொன்றையும் புதுசாக பார்க்கிறான், புதிதாக பார்த்து கற்றுக்கொள்ளுகிறான். கற்றுக்கொள்ளுகிற அறிவு என்பது மனிதனுக்கு மிக அவசியமானது. அதற்கு நிதானம் மிக அவசியமானது. அவசரம் வாழ்க்கைக்கு பெரும் கேடு. அதனால அவசரத்தை அலட்சியம் செஞ்சுட்டு நிதானத்தை வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நிகழ்வுகளில் நமக்கு நிறைய அருளை வைத்திருக்கிறார். அதை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.